அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மாசி மகத்தின் சிறப்புகள் மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான மாசி மக நாள் என்றைக்கு, இந்த மாசி மக நாளிலே நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற தகவல்கள் எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு மாதமுமே சிறப்பான நாள்கள் நிறையவே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, இன்னும் சில திதிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கு. பிரதோஷ நாள், ஏகாதசி, இந்த மாதிரி நாள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அதிலும் பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் கூட சிறப்பான நட்சத்திரங்கள் சில நாள்கள்ல கூடி வர்றது ரொம்ப சிறப்பாகவே கருதப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாசி மாதத்துல மக நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் கூடி இருப்பது ரொம்பவே சிறப்பாக கருதப்படுது. இந்த நாளைத்தான் மாசி மக நாளாக நம்ம சொல்றோம். சந்திரன் சிம்ம ராசியிலே மக நட்சத்திரத்திலும் சூரியன் கும்ப ராசியில இருப்பதும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த நாள்ல நம்ம பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு புண்ணிய நதியில நீராடணும் அப்படின்றது காலங்காலமாக நம்ம பெரியவங்க சொன்னது ஐதீகமாக கருதப்பட்டு வருது. இப்ப புண்ணிய நதிகள்ல நீர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பிறகு பார்க்கலாம். இந்த மாசி மக நாள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். மாசி மகம் அப்படின்னாலே நமக்கு கும்பகோணம் ஞாபகம் வரும். கும்பேஸ்வரர் கோயில்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக சிறப்பான முறையில கும்பமேளா நடைபெறும். அதுல பாத்தீங்கன்னா குளிக்கணும் அப்படின்றதுக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் வருவாங்க. நெருக்கத்திலையும் போய் எப்படியாவது கொஞ்சமா தண்ணீர் எடுத்து தலையில தெளிச்சுக்கணும் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப விமோச்சனம் கிடைக்கணும், நமக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்வாங்க. அது மட்டுமல்ல, வடநாட்டிலையும் பாத்தீங்கன்னா இப்போ கும்பமேளா நடந்திருக்கு பாத்தீங்களா, அதுலயும் நிறைய பேர் போய் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும், அதாவது தெரிந்த செய்த மிகப்பெரிய பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்பட மாட்டாது. இருந்தாலும் தெரியாமல் செய்த பிழைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு சேர்ந்து அது நமக்கு பிற்காலத்துல ரொம்ப நம்மை கஷ்டப்படுத்தக்கூடாது மற்றும் நம்முடைய சந்ததியினருக்கெல்லாம் போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா நம்ம இது போன்ற மாசி மக சிறப்பான நாள்ல போயிட்டு நம்ம புண்ணிய நதிகள்ல நீராடிக்கிட்டு வரணும். முடிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா புண்ணிய நதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு நீராடிக்கிட்டு வரணும். இந்த மாசி மக நாள்ல இன்னொரு சிறப்பும் உண்டு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பித்ரு வழிபாடு அப்படின்னாலே அமாவாசை திதியில தான் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெறுவோம் இல்லையா. ஆனா இந்த மாசி மகம் பௌர்ணமி நாளாக இருந்தா கூட இந்த நாள்ல நம்ம பித்ரு வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப நல்லது. நல்ல அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். அதனால பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாசி மக நாள்ல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு வரலாம். நிறைய பேர் வாத்தியார் வச்சு செய்வாங்க, இல்ல தானாகவே செய்து கொள்கின்ற வழக்கம் கூட இப்பெல்லாம் இருக்கு. சரிங்க, எங்களுக்கு நீர்நிலைகள் எல்லாம் இல்லை, அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டிலேயே தர்ப்பணம் செய்யும் முறை அப்படின்றது தாம்பாளத்துல தண்ணி வச்சுக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யறது பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அந்த பதிவு உங்களுக்கு இதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்காக தர்றேன், அதை பார்த்து நீங்க செய்து கொள்ளலாம். சரி, இந்த மாசி மக நாள் ஏன் இவ்வளவு சிறப்பாக கருதப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதாரம் புரிந்தது இந்த மாசி மக நாள்ல அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. அதே போல தாக்ஷாயினி அன்னை பார்வதி தேவி பராசக்தி அவங்க அவதாரம் புரிந்த நாளும் கூட இந்த மாசி மக நன்னாள் தான். அதே போல தேவேந்திரன் கூட சாப விமோச்சனம் பெறுவதற்காக துங்கபத்ரா நதியிலே நீராடி சிவபெருமானை வணங்கி இந்த மாசி மக நன்னாள்ல தான் சாப விமோச்சனம் பெற்றார். அது தவிர இன்னொரு சிறப்பும் உண்டு. தகப்பன் சுவாமி என்கின்ற பெருமையை இந்த மாசி மக நாளில் தான் முருகப்பெருமான் பெற்றார்.
சிவபெருமானுக்கே பாடம் தந்த நாள் இந்த மாசி மக நாள் தான். மிக பெரும் பக்தரான திருவண்ணாமலையை ஆட்சி புரிந்த வல்லாள அரசருக்கு குழந்தை கிடையாது. சிவபெருமானே குழந்தையாக இருந்து அந்த அரசனுக்கு தர்ப்பணம் கொடுத்தார். இதிலிருந்தே நமக்கு புரியுது மாசி மக நாளில் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு. சரி, இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மாசி மக நாளில் நாங்களும் புனித நீராடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் நதி தான் இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேயே நல்ல சுத்தமான நீருன்னாலே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்களுமே எப்போவுமே அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அதில் சுத்தமான நீர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முந்தைய நாளே நம்ம பிடிச்சி வச்ச தண்ணியில் குளிக்கக்கூடாது அன்றைக்கு. அதனால் அன்னைக்கு பிடிச்ச தண்ணியில் நம்ம வீட்டில் கங்காஜலம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவலை வேண்டாம். மிகவும் மங்களகரமாக நாம் கருதப்படுகின்ற பொருள்கள் மஞ்சள், கல்லுப்பு இல்லையா? அந்த மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு பெண்கள் குளிக்கலாம், ஆண்கள் கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கலாம். இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுப்பது அவசியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உக்கிரமாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் கூட அவர்களுடைய சாபத்தை நீக்கி விடுவார்கள். நம்ம அதனால் வளமாக வாழலாம். இது ஒரு மாசி மகத்தப்போ செஞ்சால் மட்டும் போராதுங்க. வருடந்தோறும் வருகின்ற மாசி மக நாள்களில் இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் போகும். நமக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் கூட அதிலிருந்து முக்தி கிடைக்கும். அதனால் நம்முடைய பின் வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளுடைய சந்ததிகள் சிறப்பாக வாழ்வாங்க. சரிங்க, இதை தவிர வேறு ஏதாவது பெண்களாகிய நாங்கள் எல்லாம் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. தர்ப்பணம் கொடுக்கிறவர்கள் மட்டுமே அந்த தர்ப்பணம் கொடுக்கும் வரை சாப்பிடாமல் இருக்கணும். ஆண்கள் தான் கொடுப்பாங்க இல்லையா, பெண்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வழக்கம் போல் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு, நீங்கள் இந்த வைணவர்களாக இருந்தால் அன்றைக்கி விஷ்ணு அவதாரம் புரிந்திருக்கிறார் இல்லையா, விஷ்ணு சம்பந்தப்பட்ட சாமியெல்லாம் கும்பிடுங்க. சைவர்களாக இருந்தால் சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் வணங்க வேண்டும். பௌர்ணமி நாள் அப்படின்ற நாள் எப்போவுமே அம்பாளுக்கு உகந்த நாளாக இருக்கு இல்லையா, அம்பாளுடன் நம்ம சிவபெருமானையும் நம்ம அன்றைக்கி வணங்கினோன்னா நம்முடைய பாவங்கள் தொலைந்து முக்தி கிடைக்கும். இன்னொன்று சாபங்கள் எல்லாம் போகும். பௌர்ணமி நாளே அம்பாளை வழிபடுவது வழக்கம், அம்பாளுக்குரிய நாள். இந்த நாளில் சிவபெருமானையும் பராசக்தியை நம்ம வழிபடணும். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, இந்த மாசி மக நாள் எந்த நாளில் வருது அப்படின்னு பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 2:15 மக நட்சத்திரம் தொடங்குது. இந்த மக நட்சத்திரம் முடியும் நேரம் மார்ச் 13ஆம் தேதி 4:05. சில கேலண்டர்ஸில் நேரம் 1 மணி நேரம் வித்தியாசப்பட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 2025ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 3:52 மக நட்சத்திரம் தொடங்கி 13ஆம் தேதி அதிகாலை 5:09 வரைக்கும் மக நட்சத்திரமாக தொடர்ந்து இருக்குது. நீங்கள் 12ஆம் தேதி அதிகாலையிலே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டிலேயே புனித நீராடலாம். நதிகள் எல்லாம் வந்துச்சுன்னா அங்கே போய் புனித நீராடுங்க. இப்படி நீராடி விட்டு நம்ம பூஜை செய்ய தொடங்க. சின்ன நைவேத்தியமாக ஏதாவது இனிப்பு பொங்கல் செஞ்சு நம்ம சுவாமி ரூமில் படைச்சு, நம்ம சுவாமி மந்திரங்கள் தெரியலன்னா கூட பரவாயில்ல, நிறைய ஸ்தோத்திரங்கள் கேளுங்க. நீங்கள் பாடல்கள், சிவன் பாடல்கள் கேளுங்க, அம்பாளுக்குரிய பாடல்கள் கேளுங்க. பாட தெரிஞ்சால் பாடுங்க, இல்லாட்டி அவங்க பேரை சொல்லியாவது நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் சொன்னால் கூட போதுமானது. நம்ம பாவங்கள் எல்லாம் கரையணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. நம்ம சந்ததியினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. சரி, இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோயில் மணி போன்று தோற்றம் அளிக்கிற அந்த பெல் ஐக்கான் பட்டன் அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் விஹா ஆன்லைன் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி தான். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயில்ல விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் செய்த பின்னாடி
மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி டவுன்லோட் செய்த பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. டெய்லரிங் செக்ஷன் இருக்குது, புடவைகள் செக்ஷன் இருக்குது, நகைகள் செக்ஷன் இருக்குது, ஆன்மீக பொருள்கள் சாமகிரி பூஜா சாமகிரி செக்ஷன் இருக்குது, சிலைகள், படங்கள், சுவாமி படங்கள் மற்றும் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. குழந்தைங்களுக்கான துணிகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஐம்பொன் எல்லாமே இருக்குது. நான் எதனா ஹோம்மேடு சோப்ஸு 100% ஆர்கானிக், பிறந்த குழந்தையிலேருந்து பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், லிப் பாம் இதெல்லாம் இருக்குங்க. உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மாய்ஸ்சர் ஃபேர்னஸ் க்ரீம் போடலாம். நான் எல்லாம் அதான் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன். நம்ம க்ரீம் தான், அதெல்லாம் போட்டுவாங்க. தோல் சுருக்கம் போயிடும். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும், ஃபேர்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிக்கோங்க. இது தவிர இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போயும் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் செய்யலாம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் இருக்குது. அது தவிர எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க் மற்றும் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த மொழியில் படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். கரன்சி சேஞ்சிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம், எங்களுடைய ஆப்லேயும் கொடுத்துருக்கோம். எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். இதில் சில முக்கியமான தகவல்கள் நான் இன்னும் சொல்கிறேங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்தி வேறு எந்த இ-காமர்ஸ் வேறு யாரோடைய இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ இல்லை வேறு யாருடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா முத்திரை பதித்த பொருள்கள் விற்றாங்கன்னா அது டூப்ளிகேட். அதனால் நான் எங்கேயுமே விற்பனை செய்யலை. எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர, எங்களுடைய விஹா கடைக்கு கிளைகள் எங்கேயுமே கிடையாது. இதை தவிர வேறு எங்கேயுமே பொருள்கள் எங்களோடது கிடைக்காது. அப்படி எங்களுடைய பயன்படுத்த முடியாத, அப்படி பயன்படுத்தினாங்கன்னா என்னோடய கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுங்க, புண்ணியமாக போகும். அப்படி சிலர் பண்ணாங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு வர்றோங்க. இது ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரேன். ஏன் நான் என்னுடைய பொருள்கள்னு வாங்கி அதில் பலன் கிடைக்கலன்னு வைங்களேன், அப்புறம் என்ன திட்டுவீங்க தானே, நீங்களும் ஏமாறுவீங்க தானே, அதனால தான் சொல்லிக்கிட்டு வரேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.